நண்பர்களே வணக்கம். நான் ஆர் எஸ் ராஜா. நாம இன்னைக்கு பார்க்க போகிற திரைப்பிரபலம் நடிகர் அரவிந்த் சாமி அவர்கள். 1990கள்ல தமிழகத்துல கல்யாணத்திற்காக காத்திருந்த பெரும்பான்மையான பெண்கள் தங்களுக்கு மாப்பிள்ளை எப்படி வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது அரவிந்த சாமியை போல ஒரு மாப்பிள்ளை வேண்டும் அப்படின்னு பெரும்பான்மையான பெண்கள் சொல்லப்பட்ட வரலாறு உண்டு. திரைத்துறையில பேரழகனாக நுழைந்த அரவிந்த சாமியுடைய வாழ்க்கையில நாம நினைக்கிற மாதிரி வெறும் இன்பங்கள் மகிழ்ச்சி மட்டும் இல்ல, நிறைய துன்பங்களை கடந்துதான் அவர் இந்த உயரத்தை எட்டியிருக்கிறார். இடைப்பட்ட காலத்துல அவர் சினிமாவை விட்டு போன பிறகு அவர் எது தன்னுடைய பலம்னு ஆடியன்ஸ் நினைச்சிட்டு இருந்தாங்களோ அந்த பலமான அழகை இழந்து தலையில இருந்த முடியெல்லாம் கொட்டி போய் ரொம்ப குண்டாகி கேலி பொருளாகவும் மாற்றப்பட்டார். அதற்கப்புறம் இது நம்முடைய உருவமும் இது நம்முடைய இடமும் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்த அரவிந்தசாமி அந்த வீழ்ச்சியிலிருந்து மறுபடியும் எழுந்து வந்து திரைத்துறையில இன்றைக்கு அவருக்குன்னு ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறார். இந்த அரவிந்தசாமி அவர்கள் யார், இவருடைய குடும்ப பின்புலம் என்ன? அரவிந்தசாமி அவர்கள் தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட வளரல, வளர்ப்பு தாய் தந்தையிட்ட தான் அவர் வளர்ந்திருக்கிறார். அவங்களுடைய இறப்புக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படி சீர்கெட்டு போனது, அதிலிருந்து தன்னை எப்படி மெருகேற்றி கொண்டார், ஒழுக்கப்படுத்தி கொண்டார், இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு அவர் சொல்லுகிற வழி என்ன, தல அஜித்தை போல இவரும் ஒரு பாலிசியை மெயின்டைன் பண்ணுகிறார், அது என்ன, தற்பொழுது அவர் ஒரு பேட்டியில சொன்ன ஒரு மிக முக்கியமான புத்தகம் ஒரு வைரலாக மாறி இருக்கிறது, அது என்ன, இப்படி அரவிந்தசாமியை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இது ஆர் எஸ் ராஜா டாக்கீஸ். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க. இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி, நம்ம நடிகர் அரவிந்தசாமியை பற்றி பார்க்கலாம். அரவிந்தசாமி அவர்கள் 1967 ஜூன் 30 தமிழகத்தின் திருச்சிராப்பள்ளியில தொலைக்காட்சி நடிகரான டெல்லி குமாருக்கு மகனாக பிறந்தார். அதன் பின்பு இவர் தமது மாமாவிடம் தான் வளர்ந்திருக்கிறார். இவரது திரைப்பட அறிமுகம் அப்படிங்கிறது மணிரத்னத்தின் தளபதியில தொடங்கி இருக்கிறது. முதன்மை வேடமேற்று நடித்த முதல் படமாக மணிரத்னத்தோட ரோஜா படம் அமைந்தது. இந்த படம் மூலம் தான் நாடெங்கிலும் இவருக்கு அறிமுகம் கிடைத்திருக்கிறது. தனது வேடங்களை ஏற்றுக்கொள்வதில் மிகுந்த கவனம் செலுத்தியதால வெகு சில படங்களிலேயே நடித்திருந்தாலும் இவரது திரைப்படங்கள் பெரும்பாலும் வெற்றி படங்களாக அமைந்தது. இவர் நடித்த ரோஜா, பம்பாய் திரைப்படம் மாநில தேசிய விருதுகளையும் பெற்று தந்திருக்கிறது. 2000க்கு அப்புறம் இவர் நடிப்பதை விட்டு தன்னுடைய பிசினஸ பார்க்க போயிருக்கிறார். அதன் பின்பு சினிமாவுக்கு வந்து சாதித்தது தனி டாபிக்னே சொல்லலாம். அரவிந்த் சாமி சென்னையில் உள்ள சிசியா என்ற பள்ளியிலும் அதன் பின்னர் எழும்பூர் டான் பாஸ்கோவிலையும் படித்திருக்கிறார். லயோலா கல்லூரியில வணிகவியல் இளங்கலை பட்டம் பெற்றிருக்கிறார். பின்னர் முதுகலை பட்ட மேற்படிப்பை அமெரிக்காவின் வடக்கு கரோலினா மாநில வேக் ஃபாரஸ்ட் பல்கலைக்கழகத்துல படித்திருக்கிறார். இவருடைய அம்மாவுக்கு உடல்நலம் குன்றியதை தொடர்ந்து இந்தியாவுக்கு திரும்பி இருக்கிறார். அரவிந்தசாமி 1994 காயத்ரி என்பவரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு ஆதிரா, ருத்ரா என்று 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. 1990 காலகட்டத்துல நிறைய பெண்கள் எனக்கு மாப்பிள்ளை அரவிந்தசாமி மாதிரி வேணும் அப்படின்னு நிறைய டாக்ஸ் இருந்துச்சு. அது இப்போ வரைக்கும் இருக்கு. அதனாலேயே அப்ப இருந்து இப்போ வரைக்கும் சில ஆண்கள் அரவிந்தசாமி பெயரை கேட்டாலும் சரி, அவரை நேர்ல பார்த்தாலும் நாங்க கோவப்பட்டு திட்டணும் அப்படின்னு அந்த அளவுக்கு அவர் மேல கோபம் ஆண்கள்கிட்ட இருந்திருக்கு. அந்த அளவுக்கு காதல் பெண்கள்கிட்ட இருந்திருக்குது. இவர் ஒரு ஆண் அழகன். சமீபத்துல இவர் கொடுத்த இன்டர்வியூ மூலமாக இவர் அறிவுலகனாவும் மாறிவிட்டிருக்கிறார் என்று சொல்லலாம். அரவிந்த் சுவாமியின் அழகை மட்டும் அப்ப பார்த்துட்டு இப்ப அவருடைய அந்த பேச்சுக்களை கேட்கும் பொழுது இவர் ஒரு எவ்வளவு அறிவாளியா இருந்திருக்கிறார், அவரை எத்தனை வருஷம் இந்த இண்டஸ்ட்ரி மிஸ் பண்ணிருக்கு அப்படின்னு நமக்கெல்லாம் தோணும். ரோஜா, பாம்பே, தளபதி, இப்போ தனி ஒருவன், இது போல நிறைய வெற்றிகரமான படங்கள் கொடுத்திருந்தாலுமே அந்த வெற்றிக்கு பின்னாடி தான் இருந்தாலும் நான் ஒண்ணுமே பண்ணல. டைரக்டர்ஸ் அவங்க டயலாக் கொடுக்குறாங்க, நான் படிக்கிறேன், அவ்வளவுதான் என்னுடைய வேலை. இதுக்கு எதுக்கு எனக்கு ஃபேன்ஸ்? நானும் யாருக்கும் ஃபேன் கிடையாது, எனக்கும் யாரும் ஃபேனா இருக்காதீங்க அப்படின்னு எப்படி தல அஜித் அவர்கள் அப்ப சொல்லி இருந்தாரோ அதுதான் இப்போ அரவிந்தசாமி அவர்களும் சொல்லி இருக்கிறார். அதனாலதான் என்னவோ சினிமாவையும் தாண்டி இவர் சினிமாவை விட்டு போனாலும் சரி இதை ஒரு பெரிய இழப்பாலாம் நினைக்காம உங்க பிசினஸ பார்த்துட்டு நிம்மதியா இருந்திருக்கிறாங்க. அஜித்தை பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சரா இருக்கிறது, ஏரோநாட்டிக் சயின்ஸை பத்தி படிக்கிறது, இது போல நிறைய விஷயங்களை அவர் பண்ணிட்டு நிம்மதியா இருக்காரு. அதே மாதிரிதான் இவர் பிசினஸ்ல யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கணும்னு நினைச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. அந்த வகையில டேலண்ட் மேக்சிமம் சிஇஓவும் இருக்கிறாரு. ஆனா நடுவுல கொஞ்சம் 15 வருஷத்துக்கு முன்னாடி அவரை போய் பார்த்தோம்னா ரொம்பவே வெயிட் கெயின் ஆகி தலையில எல்லாம் முடி கொட்டி ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையில இருந்தார். அதுக்கு காரணம் அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட் எண்ணத்திலேயே இருந்தா நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே சும்மாவே போயிடும், எப்படி நம்முடைய உடல் எவ்வளவு ஒரு மோசமான மாற்றங்கள் வந்து அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையும் மோசமா போயிருச்சு அப்படின்னு நினைச்சு
மறுபடியும் செம்மையா ஒர்க் அவுட் பண்ணி இப்போ கம்பேக் கொடுத்திருக்கிறார். அவருடைய கேரியர்லயும் கம்பேக் கொடுத்திருக்கிறார். மெய்யழகன் படத்துல கார்த்தி அவரோட சேர்ந்து செம்மையா நடிச்சிருக்கிறாரு. எல்லாருமே பிசினஸ பண மோட்டிவோட தான் பார்ப்பாங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் தாட் ப்ராசஸ் தான் இது வரைக்கும் இவருடைய பிசினஸ கொண்டு வரும். அது மட்டும் இல்லாம நிறைய சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், அது மட்டும்தான் என்னுடைய ஒர்க்கு. மற்றபடி பணம் எனக்கு அவ்வளவு தேவையெல்லாம் இல்லை என்று ரொம்ப வெளிப்படையாகவே பேசுகிறார் அரவிந்தசாமி அவர்கள். அரவிந்த் தன்னுடைய குடும்பத்தை பத்தி என்ன சொல்றாருன்னா, நான் எல்லாரையும் போல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து ஒரு சாதாரண பையன் மாதிரி தான் நான் வளர்ந்தேன். எங்க அப்பா எனக்கு ஒரு 10 ரூபாய் பாக்கெட் மணி தருவாரு. அந்த பாக்கெட் மணி எனக்கு பத்தாத காரணத்தினாலதான் நான் மாடலிங்குள்ளேயே வந்தேன். அங்க எனக்கு ஒரு மாசத்துக்கு தேவையான பணம் ஒரே ஷூட்டிங்ல 5000 கிடைச்சது. அப்படியே எனக்கு கிடைச்ச ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நான் பயன்படுத்தினேன். அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப நல்ல பையன்லாம் இல்லை. கையில காசு எல்லாம் வச்சிருந்து அதை சேவ் பண்றவனும் கிடையாது. நல்லா குடிப்பேன். எல்லா தப்பான பழக்க வழக்கங்களும் எனக்கு இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா அங்க போறது இங்க போறதுன்னு நிறைய தீய பழக்கங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது அப்படின்னு இது எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நான் வந்திருக்கிற இந்த இடத்துக்கு காரணம் நிறைய கெட்ட பழக்க வழக்கங்கள் என்கிட்ட இருந்தாலும் அதெல்லாம் கிராஸ் பண்ணி நான் அதுல இருந்து மீண்டு வந்திருக்கேன். அது போலதான் நம்ம வாழ்க்கையில நிறைய சர்க்கிள்கள் இருந்தாலும் நம்ம லைஃப்ல மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு யாருமே நினைக்க கூடாது. இப்படி நடந்துச்சுன்னா அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். இது நான் பொய்யா சொல்லலைங்க, அத அவரே தன்னுடைய பேட்டிகள்ல சொல்லியிருக்கிறார். மெட்டி ஒலி சீரியல் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த சீரியல்ல நடராஜன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இவருடைய அப்பாவான டெல்லி குமார் பண்ணது. அரவிந்த்சாமி பிறந்ததுமே இவங்க ஃபேமிலி இவங்க சிஸ்டர்கிட்ட வழக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கூடவே வளர்ந்ததுனால பெற்றவங்களை இவர் எப்பயாவது ஃபங்க்ஷன்ல மட்டும்தான் மீட் பண்ணுவாராம். அதனாலும் என்னவோ அரவிந்தசாமி அவர்கள் தன்னை வளர்த்தவங்களை தான் சொந்த பெற்றோராகவே நினைச்சிட்டு இருக்கிறாரு. அவங்க மேல உயிரையே வச்சிருந்திருக்கிறாரு. அதனாலதான் அரவிந்தசாமி அவர்கள் இப்ப கொடுக்குற நிறைய இன்டர்வியூல அவர் என்ன சொல்லுவாருன்னா, என்னுடைய அப்பா இறந்துட்டாரு. 1993லயே எங்க அப்பாவை நான் தவற விட்டேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய அம்மாவும் இறந்திருக்காங்க அப்படின்னு அரவிந்தசாமி அவர்கள் ரோஜா படத்துல நடிக்கும் பொழுது நல்ல பேரும் புகழும் கிடைத்திருக்கிறது. இந்த மாதிரி ரோல் இவருடைய வாழ்க்கையில மறுபடியும் கிடைக்காது அப்படின்னு இவர் சொல்லுகிறார். படம் நடிச்சுட்டு பிசினஸ் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்துலதான் அம்மாவுக்கு கேன்சர் அப்படின்னு தெரிய வந்திருக்கிறது. 24 மணி நேரமும் அவங்க அம்மா பக்கத்திலேயே உட்கார்ந்து இருப்பாராம். அம்மாவும் இறந்து போயிருக்காங்க. இவருடைய முதல் திருமணம் 1994 நடந்திருக்கிறது. சில காரணங்கள்னால 2010ல இவங்க 2 பேருமே டிவோர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. டிவோர்ஸ் வாங்கி 2012ல அபர்ணா அவர்களை திருமணம் பண்ணி கிட்டத்தட்ட இவங்க 40 வருட நட்பாக 14 வயதிலிருந்தே நல்ல ஒரு நட்பு ரீதியான புரிதல் இருந்ததுனால இப்போ வரைக்கும் இந்த கப்புள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களாம். அரவிந்த்சாமி அவர்கள் தன்னை பத்தி பேசும் பொழுது நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப வல்லவன் அப்படிலாம் தன்னை பத்தி எதுவுமே பீத்திக்கிறது கிடையாது. நான் 18 வயசா இருக்கும் பொழுது 18 வயசு பொண்ணை சைட் அடிப்பேன். நிறைய ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறேன். மாடலிங்ல இருந்து அப்படியே மணிரத்னம் மூலமா நான் அந்த சினிமா துறைக்கு அறிமுகமான தளபதி படம் மூலமா ஒரு கலெக்டரா நான் சினிமாவில் அதுவும் 2 ஜாம்பவங்கள் நடித்த படத்துல நடிச்சேன். ரஜினி மம்மூட்டி கூட சேர்ந்து நடிக்கும் பொழுது நம்ம எங்கேயும் சொதப்பிடக்கூடாது அப்படின்னு கான்சியஸா நான் இருப்பேன். ஆனா அப்போ நம்ம வேலையை நம்ம செய்யறோம், இவங்களுக்கு எல்லாம் நம்ம ஏன் பயப்படணும், நம்ம வேலையில சரியா இருந்தா யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு என்னையே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நான் அந்த கேரக்டர் நடிச்சேன் அப்படின்னு தன்னை பத்தியும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள அவர் எப்படி நினைச்சு இருந்தார் அதை பத்தியும் சொல்றாங்க. நிருபர்கள் இவர்கிட்ட கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் டக்குன்னு பதில் சொல்றது இவருடைய சிறப்பு அம்சம்னு சொல்லணும். உங்களுடைய முதல் மனைவி இப்ப என்ன ஆனாங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இவர் கொஞ்சம் கூட தயங்காம அவங்களுடைய கணவர் கூட இருக்காங்க அப்படின்னு வெக்கப்படாம தயக்கப்படாம எல்லா ஆண்களை போல இந்த கேள்வியை எதிர்கொள்ள பயப்படாம ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருக்கிறாரு. சினிமா ரசிகர்களை பத்தி சொல்லும் பொழுது யாரும் யாருக்கும் ஃபேனா மட்டும் இருக்காதீங்க. படங்கிறது ஒரு பொதுவான தொழில். இந்த தொழில நாங்க நடிச்சுட்டு போறோம், நீங்க பார்த்துட்டு ஜாலியா இருக்கிறீங்க. இதுக்காக ஃபேன் அது இதுன்னு சொல்லிட்டு உங்க ஃபேமிலியை கவனிக்காம விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாரு. நான் சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பிசினஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இடையில கொஞ்ச நாள் போயிட்டேன். அப்போ நீங்க என்ன ஃபாலோ பண்ணவங்களாம் என்ன பண்ணுவீங்க, அதனால இதெல்லாம் வேணாமே அப்படின்னு ரொம்ப ஓப்பனாவே தல அஜித்தை போல இவர் சொல்லியிருக்கிறார். இடையில 13 வருஷம் சினிமாவில காணாம போயிட்டாரு. பல வருடங்களுக்கு அப்புறம் அதே மணிரத்னம் மூலம் கடல் படம் மூலம் இவர் மறுபடியும் திரைத்துறைக்குள்ள வந்தார். அடுத்தடுத்து இவர் நடித்த படங்கள் மூலம் ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா தனியொருவன் அந்த நெகட்டிவ் கேரக்டர்
ரொம்ப ரசிக்கப்பட்ட கேரக்டர். இந்த படத்தின் மூலம் மறுபடியும் தான் விட்ட இடத்துல போய் ஜம்முன்னு ஒரு மகாராஜா போல உட்கார்ந்துட்டார். இவர் ஹீரோவா டாப் லெவல்ல இருக்கும்போதே தான் நிறைய சம்பளம் வாங்குற அந்த காலகட்டத்திலேயே எனக்கு சம்பளமே கொடுக்காட்டியும் பரவாயில்ல, இயக்குனர் பாலு மகேந்திரா சார், மகேந்திரன் சார் கூட எல்லாம் ஒரு படமாவது பண்ணணும் அப்படின்னு மைண்ட் செட்டோட இவர் படம் பண்ணி கொண்டு இருந்திருக்கிறார். அரவிந்த் சாமி அவர்கள் சின்ன வயசுலயே அவங்க அப்பா அம்மாவை இழந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில பெரிய வெறுமை வந்து நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கலங்கி நின்னப்பதான் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் பாம்பே படம் மூலமா அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய இறப்புக்கு மருந்து தடவுவது போல மறுவாழ்வு கொடுத்து அரவிந்த் சாமி அவருடைய கவனத்தை திசை திருப்பி விட்டிருக்கிறார் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள். அரவிந்த் சாமி அவர்கள் இப்பொழுது ஒரு பேட்டியில சொன்ன ஒரு முக்கியமான புத்தகம் த சைக்காலஜி ஆஃப் மணி. இந்த புத்தகம் எல்லா லாங்குவேஜ்லயும் கிடைக்குது. இந்த புத்தகத்தை கண்டிப்பா ஒரு முறையாவது இளைஞர்கள் படிக்கணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார். அவ்வளவு ஒரு முக்கியமான புத்தகம். அந்த புத்தகத்தை படிங்க. படிச்சுட்டு அதுல இருக்கிற சிறப்பான விஷயங்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அரவிந்த சாமி நடித்த கேரக்டர்களை உங்களுக்கு ரொம்ப பிடித்த கேரக்டர், ரொம்ப பிடித்த படம், அவருடைய பேட்டிகள்ல அவருடைய எந்த கருத்து உங்களை ரொம்ப பாதிச்சுது அப்படிங்கிற விஷயங்களையும் இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவு பண்ணுங்க. நம்ம தொடர்ச்சியாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.